சென்னை திருவான்மியூர் அதாவது சென்னை திருவான்மியூர் சாலையில், அதாவது எல்பி சாலையிலிருந்து பாரிஸிலிருந்து கேளம்பாக்கம் சிறுசேரி செல்லக்கூடிய 109 எண் குறித்த அந்த மாநகர பேருந்து என்பது அடையாறு பேருந்து நிலையம் அருகில் தற்போது அந்த தீ விபத்து காரணமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதாவது சிஎன்ஜி கேஸ் நிரப்பப்பட்ட இந்த பேருந்து பாரிஸிலிருந்து சிறுசேரி வரையில் செல்லக்கூடிய பேருந்தாக இருக்கிறது. அடையாறு டிப்போக்கு அருகில் வரும் பொழுது, அதாவது கியர் பாக்ஸ் அருகிலிருந்து அந்த புகை வரக்கூடியதை கண்டக்டரும் டிரைவரும் நல்வாய்ப்பாக கண்டறிந்துள்ளனர். உடனே அங்கு இருக்கக்கூடிய பயணிகளை பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு அனைவரையும் பாதுகாப்பாக, அதாவது 1 கிலோமீட்டருக்கு தொலைவில் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு இருக்கையில் தொடர்ந்து அந்த பேருந்து என்பது புகை வந்ததுக்கு பிறகாக தீ என்பது பிடிக்க ஆரம்பித்தது. இந்நிலையில் அந்த மாநகர பேருந்து முழுவதுமாக தற்போது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள், இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கடைகளில் பணியாற்றக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் 1 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்போது அந்த காட்சிகள் நாம் களத்திலிருந்து நேரடியாகவே பார்க்கிறோம். அருகில், அதாவது இந்த பேருந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள், இந்த கமர்ஷியல் பில்டிங்கில் இருக்கக்கூடிய தொழில், அதாவது கடைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களும் தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் அப்புறப்படுத்தப்படக்கூடிய காட்சியையும் நம்மால் நேரடியாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது, அதாவது சரியாக ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாக இந்த தீ என்பது பிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஒரு 15 நிமிடமாக இந்த தீ என்பது அந்த பேருந்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. தற்போது தீயணைப்பு துறையினர் இங்கு நேரடியாக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தற்பொழுது அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். சிஎன்ஜி கேஸ் நிறைந்த பேருந்தாக இருப்பதால் கொஞ்சம் சற்று பரபரப்பாகவே இந்த சூழல் என்பது காணப்படுகிறது. எந்த நேரத்தில் எப்படி இதன் விளைவு இருக்கும் என்பது தெரியாததால் தற்போது சற்று பதட்டத்துடனே காவல்துறையினும் தீயணைப்பு துறையினரும் இதில் அந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சியும் பார்க்கிறோம். அதாவது பாரிஸிலிருந்து அடையாறு வழியாக சிப்காட் சிறுசேரிக்கு செல்லக்கூடிய பேருந்தாக இந்த 109 எண் குறித்த பேருந்து என்பது வந்து கொண்டிருக்கையில் சரியாக அந்த அடையாறு டிப்போ அருகில் வரும்பொழுது அந்த தீ வண்டியிலிருந்து புகை வரக்கூடியதை கண்டறிந்துள்ளனர். உடனே டிரைவரும், அதாவது கண்டக்டரும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ விபத்து என்பதை கண்டறிந்து உடனே அங்கிருந்து பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளை உடனடியாக கீழே இறக்கி அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது காவலர்களும் இங்கு உடனடியாக குவிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த சூழலில் பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய சூழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே அப்புறப்படுத்தி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்புறப்படுத்தி பாதுகாப்பு பணியினையும் காவல்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். சற்று நேரத்துக்கு முன்பாக வருகை தந்த அந்த தீயணைப்பு வாகனமும் தற்பொழுது அந்த பேருந்து நிலையத்தில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இப்பொழுது அந்த சிஎன்ஜி கேஸ் குறித்த அந்த தீ விபத்தில் மாட்டிக்கொண்ட அந்த பேருந்தை தண்ணீர் பீச்சி அடித்து தீயணைப்பு வீரர்கள் அணைக்கும் காட்சிகளையும் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம்.